அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. எவருடைய பெயரையும் அரசு கட்டிடங்களுக்கு சூட்டக்கூடாது என்று 1997 ஆம் ஆண்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மாற்றுவது நியாயமானதா? கிராம நகர சந்து பொந்துகளுக்கு ஜாதி பெயர்களை நீக்க சொல்லிவிட்டு 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்திற்கு நாயுடு என ஜாதி பெயரை சூட்டுவது எவ்விதத்தில் சரியானது? அவர் தனது வாழ்நாளில் வெறுத்த சாதி பெயரை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. கோவை விஞ்ஞானி ஜிடி அல்லது விஞ்ஞானி ஜி துரைசாமி பாலம் என்று ஜாதிய குறியீடு இல்லாமல் பெயர் சூட்டுவதே அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும். 1997க்கு முந்தைய காலகட்டத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு சாதிய தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. 1997 ஆம் ஆண்டு மே மாதம் 1 ஆம் தேதி விருதுநகரை மையமாக கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சார்ந்த வீரன் சுந்தரலிங்கம் பெயரில் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் எதிர்ப்பு காரணமாக தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 6 மாத காலம் தொடர் கலவரங்கள் நிகழ்ந்தன. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் போக்குவரத்து கழகங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு சூட்டப்பட்டிருந்த சாதிய மதத் தலைவர்களின் பெயர்களை நீக்குவது என்றும், எதிர்காலத்தில் அரசின் எந்த கட்டிடங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எவரது பெயரும் சூட்டப்படாது என்றும், தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வைப்பது எனவும், தலைவர்களின் பெயர்களில் பல்கலைக்கழக இருக்கைகள் உருவாக்கி கல்வி வளர்ச்சியில் ஈடுபடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. அதற்கு மாறாக இன்றைய அரசு தொடர்ந்து பல கட்டிடங்களுக்கும் பேருந்து நிலையங்களுக்கும் பாலங்களுக்கும் தலைவர்களின் பெயரை சூட்டுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அரசின் எவ்வித நிறுவனங்களுக்கும் எந்த தலைவர்களின் பெயர் சூட்டப்படக்கூடாது என்று அன்றைய முதல்வர் கலைஞர் அரசு எடுத்த முடிவுக்கு மாறாக இன்றைய அரசு அவரது பெயரையே பல கட்டிடங்களுக்கு சூட்டி வருகிறது. இதை எவ்விதத்திலும் ஏற்புடையதல்ல. இந்நிலையில் திடீரென 4 தினங்களுக்கு முன்னர் கிராம நகர பகுதிகளில் உள்ள தெரு சாலைகளில் உள்ள சாதி பெயரை நீக்க உத்தரவிட்ட அடுத்த நாளே கோவையின் மையப்பகுதியில் ஆதிமுக காலகட்டத்தில் திட்டமிடப்பட்டு தற்போது கட்டி முடிக்கப்பட்ட 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எவருடைய பெயரையும் அரசு கட்டிடங்களுக்கு சூட்டக்கூடாது என்று 1997 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மாற்றுவது தவறானதாகும். கிராமச் சாலைகளில் உள்ள சந்து பொந்துகளுக்கு சாதி தலைவர்களின் பெயர்களை நீக்கச் சொல்லிவிட்டு 10 கிலோமீட்டர் நீள மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என சாதி பெயர் சூட்டுவது முன்னுக்கு பின் முரணானது ஆகும். ஜிடி நாயுடு அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர், அரசியல் மற்றும் அறிவியல் இரு துறைகளிலும் அவரது காலத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1972 ஆம் ஆண்டு ஜனவரி பொங்கல் தினத்தன்று அவரது தலைமையில் கோவையில் நடைபெற்ற கடவுள் உண்டு இல்லை என்ற கருத்தரங்கில் பியூசி படிக்கும் பருவத்தில் கலந்து கொண்டு அறிமுகமாகியுள்ளோம். பள்ளி பருவத்தில் 1967 முதல் 71 வரை உள்ள காலகட்டத்தில் அவரின் அரிய கண்டுபிடிப்பான விதையில்லா பப்பாளி, தக்காளி உள்ளிட்ட பல காய்கறி விதைகளை சக மாணவர்கள் வாங்கி பயன்படுத்தியுள்ளோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடன் ஜிடி நாயுடு அவர்கள் 1940களில் நிகழ்த்திய உரையாடல்களை அப்பொழுதே ஒளிப்பதிவு செய்துள்ளார். அவர் ஒரு அரிய மனிதர், அற்புதமான மனிதநேயர். எப்படியோ
இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆனால் அவர் தனது வாழ்நாளில் வெறுத்த சாதி பெயரை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவை விஞ்ஞானி ஜிடி அல்லது விஞ்ஞானிஜி துரைசாமி பாலம் என்று ஜாதிய குறியீடு இல்லாமல் பெயர் சூட்டுவதே அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும். எனவே அவரது கொள்கைக்கு நேர் எதிரான நாயுடு பெயரை தவிர்த்துவிட்டு விஞ்ஞானி ஜிடி என்ற பெயரில் அந்த பாலம் பெயரிடப்பட வேண்டும். தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் அறிக்கையிலிருந்து உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.